வருகின்ற பிப்ரவரி 4ஆம் தேதி ஸ்ரீலங்காவிற்கு சுதந்திர தினமாகவும் தமிழ் மக்களாகிய எமக்கு கருப்பு நாளாகவும் அதாவது கரிநாளாகவும் பிரகடனப்படுத்தி நாம் வடக்கிலும் கிழக்கிலும் ஒரு பாரிய கண்டன ஆர்ப்பாட்டத்தை ஜனநாயக ரீதியாக மேற்கொள்ள உள்ளோம். இதற்கு யாழ்ப்பாண பல்கலைக்கழக சமூகம் மற்றும் வலிந்து காணாமலாக்கப்பட்டோர் சங்கம் மற்றும் அரச சார்பற்ற நிறுவனங்கள் மற்றும் அரசியல் கட்சிகள் பேதமின்றி தமிழர் என்ற ஒற்றை உணர்வுக்குள் மக்கள் அனைவரையும் ஒன்றாக திரளுமாறு கேட்டுக்கொள்கிறோம். இந்த போராட்டமானது வடக்கிலே கிளிநொச்சியிலும் கிழக்கிலே மட்டக்களப்பிலும் ஆக இந்த போராட்டத்தை நாம் மேற்கொள்ள உள்ளோம். அதாவது நாம் இந்த சுதந்திர தினத்தினை ஏற்றுக்கொள்ள காரணங்கள் 1948ஆம் ஆண்டுக்கு பிறகு தமிழ் மக்கள் மீது சிங்கள பேரினவாத அரசானது கடும் ஒரு அடக்குமுறையை மேற்கொண்டு வருகின்றது. அந்த அடக்குமுறைகளாக நில ஆக்கிரமிப்பு மற்றும் பௌத்த சின்னங்களை தமிழ் மக்கள் மீது திணித்து பெரும்பான்மை அரசானது இந்த நாட்டினை தமது நாடு என்றே கருதுகின்றது. ஆனால் இந்த நாட்டிலே தமிழ் மக்களாகிய எமக்கு இருக்கின்ற உரிமைகளை இந்த அரசானது காலம் காலமாக மறுத்து வருகின்றது. அந்த வகையிலே மட்டக்களப்பிலும் மாதவனை மயிலத்தின் இடங்களிலும் திருகோணமலையிலே கந்தளாய் என்ற இடத்திலும் முல்லைத்தீவிலே வெளியோயா இடத்திலும் திட்டமிட்ட குடியேற்றங்களை அமர்த்தி அவர்களது அரசின் தமிழ் மக்கள் மீதான அடக்குமுறை மேற்கொண்டு வருகின்றது. அது மட்டும் இல்லாமல் பௌத்த சின்னங்களை வடக்கு கிழக்கு பிரதேசங்களிலே யாழ்ப்பாணத்திலே அண்மையிலே தையிட்டியிலும் அண்மையிலே வவுனியாவிலே சமணங்குளம் என்ற ஒரு பிள்ளையார் கோயில் இருக்கின்ற நிலையிலே அங்கு ஒரு தற்காலத்தில் ஒரு பௌத்த விகாரை அமைப்பதற்கான செயற்பாடுகளை மேற்கொண்டு வருகின்றனர். அது மட்டும் இல்லாமல் குருந்தூர் மலை, வெடுக்குநாரி மலை இது போன்ற அதிகளவான பிரதேசங்களிலே பௌத்த சிங்கள அரசானது இந்த பௌத்த சின்னங்களை தாம் வைத்து வருகின்றது. இவ்வாறான அடக்குமுறை செயற்பாடுகளை மாணவ சமூகமாகிய நாங்கள் கடுமையாக கண்டிக்கிறோம். இவ்வாறான செயற்பாடுகளை நாட்டில் தமிழ் மக்கள் மீது நீங்கள் அடக்குமுறைகளை மேற்கொள்ளும் போது இந்த சுதந்திர தினத்தினை ஆங்கிலேயர் நமக்கு வழங்கியிருந்தாலும் ஆனால் தமிழ் சமூகமாகிய எமக்கு இந்த நாள் ஒரு துக்கமான நாளாகவே நாங்கள் அனுசரிக்கிறோம். ஆனால் இவ்வாறான அடக்குமுறைகளை இந்த அரசாங்கமானது எப்பொழுது நிறுத்துகிறதோ அந்த காலத்தில்தான் நாமும் இந்த நாட்டினை நாம் இந்த இலங்கையர் என்ற ஒற்றை உணர்விற்கு நாம் உட்படுவோம் என்பதை கேட்டுக்கொண்டு மேலும் தமிழ் மக்கள் மீது மேற்கொள்ளப்படுகின்ற இந்த ஆக்கிரமிப்பானதை நீங்கள் நிறுத்தும் வரை எமது இந்த ஆர்ப்பாட்டமானது தொடர்ந்து கொண்டே இருக்கும் என்பதனை கூறிக்கொண்டு நாம் இந்த வருகின்ற பிப்ரவரி 4ஆம் தேதி மேற்கொள்ள இருக்கும் ஆர்ப்பாட்டத்தில் தமிழ் மக்களின் உரிமைகளை வேண்டுமென நினைக்கின்ற ஒவ்வொருவரும் எமது இந்த ஆர்ப்பாட்ட கரங்களை ஓங்கி ஒலிக்க செய்யுமாறு உங்களை அன்பாக கேட்டுக்கொள்கிறோம். வருகின்ற பிப்ரவரி 4ஆம் தேதி இலங்கைக்கு சுதந்திர தினமாகவும் தமிழர் தேசத்துக்கு கரிநாளாகவும் பிரகடனம் செய்து பாரிய எழுச்சிமிக்க போராட்டமாக மேற்கொள்வதற்காக பல்கலைக்கழக சமூகம், தமிழ் சிவில் அமைப்புகள், வலிந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகளின் சங்கம் அனைவரும் ஒன்றிணைந்து போராட்டம் ஒன்றை எழுச்சிமிக்கதாக மேற்கொள்வதற்கு திட்டமிட்டுள்ளோம். இப்போராட்டத்தில் அனைவரும், அதாவது தமிழ் சமூகங்கள், யாழ் பல்கலைக்கழக மாணவர் சமூகம், எந்தவித கட்சி பேதமின்றிய அரசியல் கட்சிகள் அனைவரும் கலந்து கொண்டு இப்போராட்டத்தினை எழுச்சிமிக்க போராட்டமாக மேற்கொண்டு சர்வதேச சமூகங்களுக்கு தமிழர்களின் இனப்பிரச்சினையினை வெளிக்கொண்டு வருவதற்காக உதவுமாறு பேரன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். எதிர்வரும் பிப்ரவரி மாதம் 4ஆம் தேதி ஸ்ரீலங்காவினுடைய சுதந்திர நாள், தமிழர் தேசத்தினுடைய கரிநாள் என அங்கீகரித்து வடக்கு கிழக்கு ரீதியான பாரிய போராட்டம் ஒன்றினை நாங்கள் பல்கலைக்கழக மாணவர் சமூகமாகவும் வலிந்து காணாமலாக்கப்பட்ட உறவினர்களுடைய சங்கமும் இணைந்து பொது அமைப்புகள், சிவில் அமைப்புகள் என பலதரப்பட்ட மக்களுடைய ஆதரவின் அடிப்படையில் இந்த ஒரு பாரிய போராட்டம் ஒன்றினை நாங்கள் மேற்கொள்வதற்காக முடிவெடுத்துள்ளோம். இந்த போராட்டமானது கிளிநொச்சியிலே காலை 10 மணி அளவில் இந்த போராட்டமானது ஆரம்பமாக இருக்கின்றது. அதே போல மட்டக்களப்பு மாவட்டத்திலும் காலை 11 மணி அளவில் இந்த போராட்டமானது ஆரம்பிக்கப்பட உள்ளது. இந்த போராட்டத்தினை வலிச்சேர்க்கின்ற முகமாக நாங்கள் வடக்கு கிழக்கு ரீதியாக நாங்கள் கலந்துரையாடல்களை மேற்கொண்டிருந்தோம். குறிப்பாக யாழ் மாவட்டம்,
கிளிநொச்சி, முல்லைத்தீவு, வவுனியா, மன்னார் மாவட்டம், அதே போன்று திருகோணமலை, மட்டக்களப்பு, அம்பாறை என நாங்கள் கலந்துரையாடல்களை மேற்கொண்டிருந்தோம். அப்பொழுது இந்த அரசினுடைய காலப்பகுதியிலே எவ்வாறான அபகரிப்புகள் இடம்பெற்றிருக்கின்றன என்பது தொடர்பான பல்வேறுபட்ட விடயங்களை நாங்கள் அறிந்திருந்தோம். உண்மையில் நாங்கள் ஒன்றை மட்டும் விளங்கிக் கொள்ள வேண்டும். ஆட்சிகள் மாறிக்கொண்டு வருகின்றது. ஆனால் அரசு எந்த அரசும் தமிழ் மக்கள் மீதான ஒரு கரிசனையினை காட்டுவதாக தெரியவில்லை. 1948ஆம் ஆண்டு இந்த நாட்டுக்கு சுதந்திரம் கிடைக்கின்றது. ஆனால் சுதந்திரம் கிடைத்தாலும் தமிழர்களுடைய வாழ்க்கை என்பது, அவர்களுடைய போக்கு என்பது ஒரு கேள்விக்குறியான ஒரு விடயமாகவே காணப்படுகின்றது. இதற்கு சிறந்த உதாரணமாக நாங்கள் பல்வேறுபட்ட விடயங்களை நாங்கள் குறிப்பிட்டுக் கொள்ள முடியும். 2009ஆம் ஆண்டு யுத்தம் மௌனிக்கப்பட்டதற்கு பிற்பாடும் தொடர்ச்சியாக தமிழ் மக்கள் மீதான இனவழிப்பு என்பது தொடர்ச்சியாக இடம்பெற்ற வண்ணமே இருக்கின்றது. குறிப்பாக 30 ஆண்டு காலமாக சிறையில் வாடிக்கொண்டிருக்கின்ற அரசியல் கைதிகளை விடுதலை செய்யவில்லை இந்த அரசு. அதே போன்று திட்டமிட்ட வகையில் சிங்கள குடியேற்றங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. அதிலும் இப்பொழுது புதிதாக கிவிலோயா திட்டத்தை அறிமுகப்படுத்துகின்றார்கள். வடக்கையும் கிழக்கையும் பிரிக்கின்ற ஒரு புவியியல் சார்ந்த ஒரு புள்ளியாகவே காணப்படுகின்றது இந்த கிவிலோயா. கிட்டத்தட்ட 13,000 ஏக்கருக்கு மேற்பட்ட நிலங்களை அபகரிக்கின்ற ஒரு நோக்கமாகவே இது காணப்படுகின்றது. அதே போல பயங்கரவாத தடை சட்டத்தை நாங்கள் ஒழிப்போம் என்றார்கள் இந்த அரசு. ஆனால் இந்த அரசு பயங்கரவாத தடை சட்டத்தை ஒழிக்காது இப்பொழுது புதிதாக PSTA என்கின்ற புதிய வகை ஒரு சட்டத்தை அமல்படுத்தி ஒரு மோசமான ஒரு சட்டமாக இது காணப்படுகின்றது. இந்த சட்டத்தை அறிமுகப்படுத்தி தமிழ் மக்களை அச்சுறுத்துகின்ற செயற்பாட்டில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றது. பௌத்த தொல்லியல் அபகரிப்புகள் தொடர்ச்சியாக இடம்பெற்றுக் கொண்டே இருக்கின்றன. குறிப்பாக நாங்கள் தையிட்டி விகாரையை சொல்ல முடியும். திருகோணமலை புத்தர் விவகாரத்தை பற்றி நாங்கள் சொல்ல முடியும். எங்களுடைய வரலாறு எங்கே செல்கின்றது? எங்களுடைய நிலங்களை நாங்கள் இழக்கின்றோம். எங்களுடைய சமயத்தை நாங்கள் இழக்க வேண்டிய ஒரு நிலைக்கு நாங்கள் தள்ளப்பட்டிருக்கிறோம். அதே போன்று இந்த பல்வேறுபட்ட தொடர்ச்சியான ஆக்கிரமிப்புகள், குறிப்பாக சொல்லப்போனால் இந்த காணாமல் ஆக்கப்பட்ட அம்மாக்களுக்கான நீதி கிடைச்சதா? இதுவரைக்கும் அவர்கள் வீதிகளில் இறங்கி 2500க்கு மேற்பட்ட நாட்களுக்கு மேலாக இருந்து போராட்டத்தினை மேற்கொண்டிருந்தார்கள். மழை வந்தது, வெயில் வந்தது, இப்படி பல்வேறுபட்ட துன்பங்களை கடந்து பல்வேறுபட்ட இயற்கையினுடைய சீற்றங்களின் மத்தியிலும் அவர்கள் போராட்டத்தை வீதியில் இறங்கி போராடினார்கள். அவர்களுக்கான தீர்வு கிடைத்ததா? தீர்வு கிடைக்கவில்லை. தீர்வு கிடைக்கும் என்றார்கள். இந்த அரசு எந்த விதமான அரசும் தீர்வினை பெற்றுக் கொடுப்பதில் முறையாக செயற்படவில்லை. ஆகவே அவர்கள் போராடி கொண்டே இருக்க வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இவ்வாறு நாங்கள் தொடர்ச்சியாக இந்த அரசு தொடர்ச்சியாக வடகிழக்கு தாயக பூமியிலே, எங்களுடைய தாயக பூமியிலே தொடர்ச்சியாக இந்த அரசானது தன்னுடைய ஆக்கிரமிப்பு செயல்களை மேற்கொண்டு வருகின்றது. எங்கே சுதந்திரம் கிடைக்குது? 1948ஆம் ஆண்டு 2ஆம் மாதம் 4ஆம் தேதி சுதந்திரம் கிடைத்தது சொல்லி நாங்கள் சுதந்திர தினத்தை இந்த ஆண்டும் கொண்டாடுவதா? இல்லை, எங்களுக்கு நாங்கள் சுதந்திர தினம் அவர்கள் கொண்டாடுகிறார்கள் சொல்லி எங்களுக்கு சுதந்திரம் கிடைக்கல, நாங்கள் வீட்டுக்குள்ளே இருந்து அழுது கொண்டிருக்கிறதா? இத்தகைய பல்வேறுபட்ட காரணங்களின் மத்தியில் தான் நாங்கள் இந்த தமிழ் சமூகமாக இந்த போராட்டத்தை நாங்கள் முன்னெடுக்கின்றோம். எனவே அனைத்து தரப்புகளும், குறிப்பாக வடக்கு கிழக்கு பகுதியில் இருக்கின்ற அனைத்து தரப்புகளும், பொது அமைப்புகள், சிவில் அமைப்புகள் மற்றும் மாணவர்கள், இளைஞர்கள் என பல்வேறுபட்ட அரசு சார்பற்ற கட்சிகளும் எவ்விதமான பேதமின்றி இந்த போராட்டத்தில் கலந்து கொண்டு இந்த போராட்டத்துக்கு வலிச்சேர்க்குமாறு உங்களை கேட்டுக்கொள்கின்றோம். இந்த போராட்டமானது காலை 10 மணி அளவில் கிளிநொச்சி மண்ணில் ஆரம்பமாக இருக்கின்றது. இந்த போராட்டத்துக்கான பேருந்து வசதிகள் ஒழுங்கமைக்கப்பட்டிருக்கின்றது. பல்கலைக்கழகத்தில் இருந்தும் பேருந்துகள் ஒழுங்கமைக்கப்பட்டிருக்கின்றது. யாழ்ப்பாண டவுனில் இருந்தும் இந்த பேருந்து வசதிகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது. இது தொடர்பான விவரங்கள் நாங்கள் பின்னே அறிவிப்போம். எனவே அனைத்து தரப்புகளும் இந்த போராட்டத்தில் இணைந்து வலிச்சேர்க்குமாறு உங்களை நாங்கள் பணிவன்புடன் மாணவர் சமூகமாகவும் பொது அமைப்புகளாகவும் காணாமலாக்கப்பட்ட உறவினர்களுடைய சங்கம் சார்பாகவும் சிவில் அமைப்புகள் சார்பாகவும் நாங்கள் உங்களை கேட்டுக்கொள்கின்றோம். மேலதிக செய்திகளுக்காக எமது யூடியூப் தளத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.